விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்து பேசினார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்தார். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். மேலும் கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் உறவை மேற்கோள் காட்டியும் ராமதாஸ் பேசி வந்தார். இந்நிலையில் ராமதாஸின் ஆதரவாளரான பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள மருத்துவமனையில் கடந்த வாரம் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது அவரை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை செல்வ பெருந்தகை இன்று சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சந்திப்பிற்கான நோக்கம் குறித்து விளக்கம் அளித்தார். 40 வருஷமா பொது வாழ்க்கையில ஒரு தொடர்புல இருக்கிற மருத்துவர் ஐயா, அவர் இன்னைக்கு மரியாதை நிமித்தமா சந்தித்ததுல எந்தவித அரசியலும் கிடையாது. இது கூட்டணியும் இல்லை, அரசியலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. கூட்டணிக்கு பாமக வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. இது யார் முடிவு பண்ணணும்? திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டில் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண முடியாது. இது என்னங்க, திமுகவில் எல்லா கூட்டணி கட்சியிலும் இன்டாக்டாக இருக்கு. மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். அவர் அன்புமணி அப்படி சொல்கிறாருன்னா அது புரிதல் இல்லாமல் சொல்கிறாரு. இப்போ நாங்கள் வரோன்னா மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறோங்கன்னா அரசியல் பேசினா அரசியலே பேசலை. பாஜக எதனா சமாதானம் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லுவார கண்டி அவர் உள் மனசு அப்படி சொல்லாது. என்ன தேவை இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சனை பண்ணுறதுக்கு பாமகவில் என்ன தேவை இருக்குது? திமுக கூட்டணியில் பாமக இணைவது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். 40 வருஷமா பொது வாழ்க்கையில ஒரு தொடர்புல இருக்கிற மருத்துவர் ஐயா, அவர் இன்னைக்கு மரியாதை நிமித்தமா சந்தித்ததுல எந்தவித அரசியலும் கிடையாது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டான சந்திப்பு. நேற்றுக்கு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தலைவர் இளைய பெருமாள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் அதில் பாரதிய ஜனதா அங்கம் வகிக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்தவர் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க தான் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார். அக்கட்சி விவகாரங்களை அவர்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்றும் அதில் பாரதிய ஜனதா கட்சியின் பங்கு இருக்கும் என்றும் அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற வினாவிற்கு எடப்பாடி பழனிசாமி பெயரை கூறாமல் அதிமுக தலைமையின் கீழ் தாங்கள் போட்டியிடுவதால் அக்கட்சியைச் சேர்ந்தவர்களே முதலமைச்சர் ஆவார்கள் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைவாரா என்ற கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் போதுமான நேரம் இருப்பதால் இன்னும் சில காலத்தில் அனைத்தும் தெளிவாகிவிடும் என்றும் பதிலளித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சியில அமித்ஷா சொல்லியிருக்காருல, அது எடப்பாடிங்கிற பேரே அவர் மென்ஷன் பண்ணாம சொல்லியிருக்காரு. அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இப்ப கேக்குறீங்க, இப்பதானே சொன்னாங்க அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி தான் ஆட்சி, எடப்பாடி தான் முதலமைச்சர், அதான் அர்த்தம், அதுதான் கருத்து. அவரு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை கூட மென்ஷன் பண்ணாம ஒரு கூட்டணி கட்சியில இருக்காரு, அவர் அதை கூட மென்ஷன் அதற்கான காலங்கள் இருக்கு, அந்நேரம் சொல்லிக்கலாம்னு இருக்கலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வந்தபோதே எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி என்று கூறிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அமித்ஷா அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்களும் நீங்க இன்னைக்கு உள்ளதை பேசக்கூடாது. அன்னைக்கே அமித்ஷா அவர்கள் அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நடக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியாக தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று கூறியுள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அதன் பிறகான முடிவுகளை அமித்ஷா மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் இணைந்து எடுப்பார்கள் என்று கூறினார். தமிழகத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார், ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியாகத்தான் நாங்கள் எல்லோரும் இணைந்து போட்டி போடுவோம், தேசிய ஜனநாயக கூட்டணியாகத்தான் வெற்றி பெறுவோம்.
மறுபடி அமித்ஷா அவர்களின் வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்வதோ இல்லை என்றால் அவரின் வார்த்தைகளுக்கு ஏதாவது கருத்து சொல்வதோ எனது நோக்கம் அல்ல. அவர் வார்த்தைகள் தமிழிலே தான் சொல்லி இருக்கிறார். அதை அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியுமோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான் எனது கருத்து. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இணைந்து போட்டி போடுவோம், தேசிய ஜனநாயக கூட்டணியாக வெற்றி பெறுவோம். அதற்கு பின்பு உள்ள முடிவுகளை எல்லாம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மற்ற தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்களும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள், அவ்வளவுதான். சென்னை ஐஐடியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் வளாகத்தில் உள்ள உணவக ஊழியரை போலீசார் கைது செய்தனர். சென்னை ஐஐடியில் படித்து வரும் 20 வயது மாணவி நேற்றிரவு 7:30 மணியளவில் தனியாக நடந்து சென்றபோது கையில் கட்டையுடன் வந்த நபர் மாணவியின் தலைமுடியை பிடித்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இளம்பெண் சத்தமிட்டு அங்கிருந்து தப்பியோடி காவலாளிகளிடம் கூற பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் தப்பியோடியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ரோஷன் குமார் என்பவரை கைது செய்தனர். ஐஐடி வளாகத்தில் உள்ள மும்பை சாட் என்ற உணவகத்தில் வேலை பார்த்து வந்த ரோஷன் குமார் நேற்று உடல்நிலை சரியில்லை என விடுப்பு எடுத்து பின்னர் இரவு நேரத்தில் தனியாக வந்த இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்தது. ரோஷன் குமாரை கைது செய்து கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை சந்தித்து பேசினார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று செல்வப்பெருந்தகை விளக்கம் அளித்தார். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். மேலும் கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் உறவை மேற்கோள் காட்டியும் ராமதாஸ் பேசி வந்தார். இந்நிலையில் ராமதாஸின் ஆதரவாளரான பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள மருத்துவமனையில் கடந்த வாரம் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது அவரை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை செல்வப்பெருந்தகை இன்று சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சந்திப்பிற்கான நோக்கம் குறித்து விளக்கம் அளித்தார். 40 வருஷமா பொது வாழ்க்கையில் ஒரு தொடர்பில் இருக்கிற மருத்துவர் ஐயா, அவர் இன்னைக்கு மரியாதை நிமித்தமாக சந்தித்ததில் எந்தவித அரசியலும் கிடையாது. இது கூட்டணியும் இல்லை, அரசியலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. திமுக கூட்டணிக்கு பாமக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இது யார் முடிவு பண்ணணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ண முடியாது. இது என்னங்க, திமுகவில் எல்லா கூட்டணி கட்சியிலும் இன்டாக்டாக இருக்குது. மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். அவர் அன்புமணி அப்படி சொல்கிறாருன்னா அது புரிதல் இல்லாமல் சொல்கிறாரு. இப்போ நாங்கள் வரேன்னா மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறோம். என்ன அரசியல் பேசினா அரசியலே பேசலை. பாஜக எதனா சமாதானம் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லுவார கண்டி அவர் உள் மனசு அப்படி சொல்லாது. என்ன தேவை இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சனை பண்ணுறதுக்கு பாமகவில் என்ன தேவை இருக்குது? திமுக கூட்டணியில் பாமக இணைவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் என்றும் செல்வப்பெருந்தகை குறிப்பிட்டார். 40 வருஷமா பொது வாழ்க்கையில் ஒரு தொடர்பில் இருக்கிற மருத்துவர் ஐயா, அவர் இன்னைக்கு மரியாதை நிமித்தமாக சந்தித்ததில் எந்தவித அரசியலும் கிடையாது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டான சந்திப்பு. நேற்றுக்கு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தலைவர் இளைய பெருமாள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் அதில் பாரதிய ஜனதா அங்கம் வகிக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க தான் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார். அக்கட்சி விவகாரங்களை அவர்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்றும் அதில் பாரதிய ஜனதா கட்சியின் பங்கு இருக்கும் என்றும் அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற வினாவிற்கு எடப்பாடி பழனிசாமி பெயரை கூறாமல் அதிமுக தலைமையின் கீழ் தாங்கள் போட்டியிடுவதால் அக்கட்சியைச் சேர்ந்தவர்களே முதலமைச்சர் ஆவார்கள் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைவாரா என்ற கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் போதுமான நேரம் இருப்பதால் இன்னும் சில காலத்தில் அனைத்தும் தெளிவாகிவிடும் என்றும் பதிலளித்துள்ளார்.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சியில அமித்ஷா சொல்லியிருக்காருல, அது வந்து பாக்குறேன் எடப்பாடிங்கிற பேரே அவர் மென்ஷன் பண்ணாம சொல்லியிருக்காரு. அவர் எந்த அர்த்தத்துல சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இப்ப கேக்குறீங்க, இப்பதானே சொன்னாங்க அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி தான் ஆட்சி, எடப்பாடி தான் முதலமைச்சர், அதான் அர்த்தம், அதுதான் கருத்து. அவரு அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை கூட மென்ஷன்